இன்றைக்கான அரசியல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க டெல்டாவை வச்சு அப்படிங்கிறது செம்ம அரசியல் போயிட்டு இருக்கு. முக்கியமா திமுக அரசாங்கமாகட்டும், அதிமுகவாகட்டும், தமிழக வெற்றி கழகமாகட்டும் எல்லாரும் சேர்ந்து எடுத்து ஒரு ஒரு மையமா வச்சு பேசக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளை பத்தி தான். கரெக்டா? ஆப்வியஸா விவசாயிகளை பத்தின ஒரு கோரிக்கை ஆகட்டும், அவங்கள பத்தின ஒரு விஷயங்கள் ஆகட்டும், அண்ட் இப்ப நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செய்யல அப்படிங்கிற விஷயங்கள் ஆகட்டும், இப்போதைக்கு இருக்கிற ஆளும் கட்சியை வச்சு எதிர்கட்சிகளா இருக்கிறவங்களும், வளரக்கூடிய கட்சிகளா இருக்கிறவங்களும், வளர்ந்துட்டு இருக்கிற கட்சிகளா இருக்கிறவங்களும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா அரசியல் அப்படிங்கிறது டெல்டாவை வச்சுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரதானமான உண்மையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். இந்த நேரத்துல அவங்களும் செய்யக்கூடிய அரசியல் எது சரி எது தவறு அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஒரே ஒண்ணு சுருக்கமா சொல்றேன். திமுகவுடைய அரசாங்கம், அதாவது நெல் ஒரு இடத்துல கூட முளைக்கல, வீண்லாம் ஆகல அப்படின்னு சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யாரு? டெபுட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. கரெக்டா? அடுத்த கட்டமா ஒரு அமைச்சர் சொல்றாரு, மூட்டைகள்லாம் ஏதோ கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, அதுக்கு அந்த கொஞ்சம் முளைஞ்சதுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாரு, திமுகவை சார்ந்த அமைச்சர். அடுத்ததா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இதுக்கப்புறமா ஒரு நெல் மணியை கூட வீணாக்க கூடாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகிக்கிறாரு. அப்போ இந்தந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு விதமா பேசுறது எதுக்காக? ஒரே திமுக கட்சியில தான் இருக்கிறீங்க, நடந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பூசி முலாம் பண்ணா புரியாதா என்ன? ஒரே ஒரு மீடியா மட்டுமா இருக்கிறாங்க கவர் பண்றதுக்கு? எவ்வளவு பேர் இருக்காங்க, எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க, ஊடகங்கள் இருக்கு, அண்ட் சோசியல் மீடியாஸ் இருக்கு. அது போதுமே உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு. எல்லாருக்கும் தெரியுது நெல் மூட்டைகள் எப்படி விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் மேல எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்லயே போயிட்டு ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் களம் இறங்கி இருக்கிறாரு. கையிலவே முளைச்சு போன பருப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஏஐல செய்ய முடியுமா சொல்லுங்களேன்? எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி நடந்தது தவற முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத முடிச்சிருந்தா பரவாயில்ல. மேல மேல பொய் சொல்றதுனால ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆயிடுது எல்லாருக்கும். ஏன் பொய் சொல்றாங்க? மேல மேல எதுக்கு பொய் சொல்லிட்டு இருக்காங்க? போய் நேர்ல பார்த்தப்ப என்ன புண்ணியம் இருக்கு? போனாரே, போயிட்டு ஒண்ணுமே முளைக்கலன்னு இவர் சொல்லிட்டாரே, அமைச்சர் கொஞ்சம் தானே முளைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு இவர் சொல்ற. என்னையா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அரசாங்கம் இருக்கு. இதை வச்சுதான் அங்க அரசியல் நடக்குது. தமிழக வெற்றி கழகம் என்ன கேக்குறாங்க? நீங்களாம் ஒரு அரசா? வருடாந்திரம் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் இதுவாதான் இருக்கு அப்படிங்கும் போது, அவங்களுடைய தேவை இதுவாதான் இருக்கு அப்படிங்கும் போது, அவங்களுடைய வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சு கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணும் சூழ்நிலையில தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரியல. அது செய்யாம நீங்களாம் என்ன அரசு, நீங்களாம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க, இதை நான் டெல்டாக்காரன் அப்படின்னா நீங்க பெருமையா பேசுறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கேள்விகளை தரமா கேட்டிருந்தாரு விஜய். ஒரு பக்கம் எடப்பாடியார் என்னெல்லாம் பேசினாரு நான் லைன் அப் பண்ணி நிறைய வீடியோஸே பேசியிருக்கேன். திரும்பவும் நான் பேச விரும்பல. அவ்வளவு அளவுக்கு எடப்பாடியாரும் கேள்வி கேட்டிருந்தாரு. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிமுகவை கூட வச்சுக்கோங்களேன், இதே மாதிரிதான் ஒரு குடைச்சல் கொடுத்தாங்களா விவசாயிகளுக்கு அப்படின்னா? ஆமா. அண்ட் இப்போ திமுக அரசாங்கம் நாங்க 1000 மூட்டையை நாங்க கொள்முதல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. கொள்முதல் அப்படிங்கிறது நாங்க தினமும் 1000 மூட்டைகள் செய்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அமைச்சர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு? நாங்க 2000 மூட்டைகளை எடுத்துட்டு இருக்கோம், தினமும் கொள்முதல் அப்படிங்கிறது 2000 மூட்டை நாங்க பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ உங்களுக்கே டேட்டாஸ் புரியல, சரியா சொல்ல தெரியல. 2000 1000 ஒருத்தவங்க மாத்தி 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 ஒய் அப்படின்னு தானே இருக்கு. இப்போ 2 அரசாங்கமும் அப்படி இருக்குன்னா, இப்ப தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு பேசுறாங்க, அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு மக்கள் அந்த பக்கம் நகர்ந்துட்டா என்ன சார் பண்ண முடியும்? நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? இப்ப அதிமுக கட்சிக்காக நான் சாதகமா பேசுறேன், பாஜக தான் எனக்கு முக்கியம், எனக்கு திமுக தான் முக்கியம் அப்படின்னு உயிரை கொடுத்து உழைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கட்சி வரணும் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் மேல் தட்டத்துல இருக்கிற நீங்க கரெக்டா கையாண்டீங்கன்னா தான் எல்லாமே சரியா போகும்ல. அதுல ஏன் ஏமாத்தணும், ஏன் போய் சொல்லணும்? தெரிஞ்சிருச்சு இல்ல, தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயினா கூட முடிஞ்சு போயிடும். திரும்பவும் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வேலைகளை நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தப்பு இல்லை. பட் புதுசா இவங்களுக்கு இதுதான் தேவை. இப்ப டாஸ்மாக்ல இவ்வளவு கவனம் செலுத்துற நீங்க நெற்பயிர்கள்லாம் இப்படி மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது, அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே என்னும் போது கனிமொழி அக்கா சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு போயிடுறாங்க, நகர்ந்துட்டாங்க. அங்க இல்ல அவங்க. அப்ப உங்களுக்கு பதில் சொல்லவே முடியல அப்படிங்கிறதுதான் திமுக அரசாங்கத்தை பார்த்து பல பேர் கேட்கிறாங்க. இப்ப ஃபைனலா உங்களுடைய விவசாய திட்டத்தை யாரு சிறப்பு மிக்க பாதுகாப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ
அவங்களுக்கு நீங்க ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க. இல்லையா நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு திரும்பவும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது பல பேரினுடைய ஒரு சிந்தனையாவே இப்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வெற்றி வாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுமோன்ற ஒரு அச்சம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வர ஆரம்பிக்குது. முக்கியமா திமுகவுக்கு. ஏன்னா குரல் கொடுக்கறது அதிமுக சைடு இருந்து அந்த பிளேஸ்க்கே போயிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் அங்க போல அப்படின்னாலும் அறிக்கையை விட்டு அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல திரும்பவும் அவங்களுடைய பேர் இன்னும் அவர் இன்னுமே எதுவுமே சொல்ல நினைக்கும் போது முதல் அறிக்கையே அதுவாதான் இருக்கு. 1 மாத காலத்துக்கு அப்புறம் அடர் அமைதிக்கு அப்புறம் அதுவாதான் இருக்கு. அப்போ இன்னும் பேசும் பொருளா மாறுது. இதெல்லாம் யோசிச்சுக்கிறோம் ஆளும் கட்சி. இந்த விஷயம் பேசும்போது மேயர் பிரியா அவர்கள் சொன்ன இன்னொரு சம்பவமும் ஞாபகம் வருது. எங்க ரோடு குழி எல்லாம் பள்ளமா என்னங்க இப்படி இருக்கு, மழைக்கு எல்லாமே பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க மழை காலத்துல புதிய சாலை அமைப்பது ரொம்ப ரொம்ப சிரமம், அது எங்களால இப்போதைக்கு பண்ண முடியாது, இப்போதைக்கு தற்காலிக நடவடிக்கைகள்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு. உங்களை இப்ப யாரும் ரோடு போட சொல்லலையே. யாரு சொல்றது ரோடு இப்ப போடுங்க, மழை காலத்துல ரோடு போட்டா என்ன ஆகும், இன்னும் நாஸ்தி தான் ஆகும். இதை நீங்க எப்ப பண்ணிருக்கணும்? ரோடு இப்படி ஓட்டையா இருக்கு அப்படின்னு வருஷமா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நகராட்சின்னு டாக்ஸ் எவ்வளவு வாங்குறீங்க, வீட்டு வரி எவ்வளவு வாங்குறீங்க, குடிநீர் திட்டத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க, இவ்வளவு வாங்குறீங்க, அவ்வளவு வாங்குறீங்க, அப்படி போகுது இப்படி போகுதுன்னு அவ்வளவு புலம்பல் எல்லார் மனசுலயும் இருக்கும்போது தேவையான ரோடையா போட மாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தானே, ஆப்வியஸா நடக்கும் தானே. பட் ரோடு இப்ப போட முடியாது, அது கூட புரியாதாங்கிற மாதிரி அவங்க நம்மளுக்கு ஒரு ரிவர்ஸ்ல ஒரு பதில் சொல்றாங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் போல, உங்களுக்கு புரியுதா, நாங்க அப்படி கேட்கல, நீங்க ஏன் அப்பா போடலன்னாங்க நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திரும்பவும் கேள்விகளை கேட்கிறாங்க. எடப்பாடியாரனுடைய சம்பவங்கள் கொஞ்சம் சிறப்பா போகும் பட்சத்துல திரும்பவும் குடைச்சல் அப்படிங்கிறது செங்கோட்டையன், டிடிவி தினகரன் அண்ட் ஓபிஎஸ் அவர்கள் 3 பேருடைய உருவமா நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோம், எங்களுடைய ஒரே ஒரு பொது எதிரி எடப்பாடியார் தான், நாங்க அவரை வீழ்த்தாம விட போறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருவேளை போய் திரும்பவும் திமுக கூட சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிமுகவில் இருக்கிற நபர்களுக்கு இருந்தாலும் வெளியே காமிச்சுக்காம நாங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், சவுத் சைட்லாம் நாங்க வேஸ்ட்ன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அப்படிலாம் கிடையாது, மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்ன்றது, நாங்க வெற்றி அப்படிங்கிறது எங்களுக்கு உறுதின்னு எடப்பாடியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் அதே மாதிரி திமுகவும் இப்ப இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள், அவங்கள பத்தி வர செய்திகள் அப்படிங்கிறது தான் எக்ஸப்ட் பண்ண முடியல. காரணம், இப்ப அமைச்சரா இருக்கிற KN நேரு அவர்கள் மேல கிட்டத்தட்ட 888 கோடி அளவுக்கு பண மோசடி அப்படிங்கறத அவங்க செய்திருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு நாங்க வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு, தயவு செய்து இடி வந்து அமலாக்கத்துறை என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் சிபிஐ வாங்கி முழுக்க நேர்மையா என்கொயரி பண்ணி தக்க நடவடிக்கை அப்படிங்கறது சீக்கிரமா எடுத்து யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து யார் தவறு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்படணும், உங்களுடைய வேலையை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அழுத்தமா ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த விஷயம் ரொம்ப வைரலா எல்லாருக்கிட்டையும் பேசப்படுது, இதெல்லாம் சும்மாவா இருக்கும்பா அப்படின்னு. நேரு சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, ஊழலா அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாரு. பட் அமலாக்கத்துறை இடி சும்மா கையில ஆதாரம் இல்லாமலாம் பேச மாட்டாங்கல்ல. அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன தெரியுமா? எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்குது, எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடியே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யும் பட்டியலா வெளியிட்டிருக்கீங்க, அது எப்படி அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹவாலா பரிமாற்றத்துக்காக ரூபாய் 10 நோட்டின் படங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண டிரான்சாக்ஷன் ஆகட்டும், அவங்க பேசின விஷயங்கள் ஆகட்டும், அண்ட் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களும் என்ன பண்றாங்க, திரும்பவும் ரெக்கவர் பண்றாங்க வாட்ஸ்அப் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உரையாடல்கள் அண்ட் அவங்க எல்லாம் என்னென்ன மெசேஜஸ் இதெல்லாம் இது எல்லாத்தையுமே வந்து மீட்கப்படும் அப்படிங்கிறதும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கிறாங்க டாக்குமெண்ட்ஸ், அதனாலதான் இவ்வளவு தெளிவா இடி வந்து இவ்வளவு அளவுக்கு பேசுறாங்க. பட் என்னதான் இவங்க அப்படி இப்படி நகர்ந்தாலும் நகர்வுகள் காமிச்சாலும் இது சாத்தியமா, தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்பதான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு நம்மளுக்கு தெரியும், பொன்முடியை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுவும் தொடர்ந்து திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்களுடைய பேர் ஏன் மறுபடியும் அடிப்படுது, அது எவ்வளவு அளவுக்கு கான்சியஸா அவங்க பாத்துக்கணும். அப்போ என்னைக்கோ செய்த ஒரு தவறு அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களை குத்துதா அப்படிங்கிற கேள்விகளையும் பல பேர் வைக்கிறாங்க. பொறுப்போம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.